தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக மூத்த தலைவர் திமுகவுக்கு தாவினார். அதிமுக மூத்த தலைவர் திமுகவுக்கு தாவினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சமீப காலமாக அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் எல்லாம் திமுகவுக்கு தாவி வருகிறார்கள். அந்த வகையில் ஓரங்கட்டப்பட்ட ஒரு பெண் தலைவர் நேற்றைய தினம் திருப்பத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக மாநாட்டில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். அதிமுக மூத்த தலைவர் நிலோஃபர் கபில். இவர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்தவர், வாணியம்பாடி தொகுதியை சார்ந்தவர். 2 முறை வாணியம்பாடி தொகுதியில் நகர்மன்ற தலைவராக பதவி வகித்துள்ளார். வாணியம்பாடி சட்டசபை தொகுதிக்கு 2016ஆம் ஆண்டு வெற்றி பெற்று தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றார். ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா ஆகியோரது அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்தார். இவர் சற்று காலம் கட்சி பணிகளில் ஆர்வம் இல்லாமல் இருந்தார். நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய விலகல் கடிதத்தை கொடுத்துவிட்டு மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து மாநாட்டில் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். அவரும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் திமுகவில் இணைத்து கொண்டனர். அதிமுக மூத்த தலைவர் நிலோஃபர் கபில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். நிலோஃபர் கபிலுக்கு அப்படி ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது. ஆகையால் நிலோஃபர் கபில் திமுகவுக்கு தாவியதால் அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக, அதிமுக ஆட்சியின் பொழுது இவர் அமைச்சராக இருந்த பொழுது காவல்துறையை பயன்படுத்தி நிலோஃபர் கபில் திமுகவினர் மீது பல வழக்குகள் போட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.